ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் பொண்ணுல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாப்பு குட்டி என்னைய ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறா. உங்க வீட்டுல பேசி இப்படிதான் ஏறி இடுப்புல உட்காந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டாளா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் நம்ம ஊர் சைடு மழை குளிருது. அதுக்காக நான் நெடக்கல்லை வாங்கிட்டு வர சொன்னேன். அதுவும் என் வீட்டுக்கார் எனக்காக நெடக்கல்லை வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. ஆனா நாங்க எல்லாமே தான் சாப்பிடுவோம். இப்போ நெடக்கல்லை கழுவி வேக வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். என் பேத்தி இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை கிண்ணத்தி வச்சுட்டு அள்ளி அள்ளி வெறுத வாயில போட்டு தின்னுட்டு இருக்கேன். சோறு கொடுத்தா அதை சாப்பிடல. ஆமா ஆமா, சரி நான் கல்லைய கழுவுறேன், நீ கொஞ்ச நேரம் இரு கீழே பாக்குறீங்களா. இப்ப அவங்க சாப்பிட கிளம்பிட்டாங்க. சாப்பிடுப்பா நல்ல பிள்ளை. இப்ப நான் கல்லைய நீங்க உங்க வீட்டுல எல்லாம் முளைக்கு இதமாக என்ன சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கடலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுகர் இருக்கா, அது வாசி கல்லையில அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி மாம்பழம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா இப்ப மாம்பழமும் சாப்பிடுறது இல்லை அவ்வளவா. மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு சேர மாட்டேங்குது. சுகர் இருக்க வாசி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அது வாசி அதுவும் சாப்பிடல. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசை போயிடுச்சு. ஒரு படி 50 ரூபா. உங்க ஊர் சைட்லாம் கல்லை எவ்வளவு விக்குதுன்னு நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இங்க பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு படி அப்படின்னாரு. நான் சொன்னேன் இன்னொரு படி கூட வாங்கிருக்கலான்னு. ஏன்னா என் பையன் வேலைக்கு போயிட்டா, அவனுக்கு கல்லைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் பேத்தி பெரிய பேத்தி ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதுவும் கல்லைனா நல்லா சாப்பிடும். என் மருமன் கல்லை சாப்பிடும், ஆனா 5 தான் சாப்பிடும், நிறைய எல்லாம் சாப்பிடும் நான் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுக்காரரும் கல்லை அதிகமா சாப்பிடுவாரு. எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறத நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுறத எல்லாரும். இப்ப நம்ம கல்லை நான் கழுவ போறேன். தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கேன். கல்லையை கழுவி அலசி குக்கர்லவே வேக போடுவேன். நான் அன்னைக்கு ஒரு பூத்தி வீட்டுக்காரர் கொஞ்சூன்னு கல்லையா இருந்துச்சா, ஆமா ஆமா வேக போட்டாரு. நான் தான் வேக போட்டுலாம் கொடுத்தேன். அதை ஆஃப் பண்ணிட்டு அது தண்ணியை வடிக்கவே இல்லை. அப்படியே அது எப்படின்னா நம்ம கல்ல விசில் பண்ணோடனே கொஞ்ச நேரம் விசில் இறங்கினோடனே நம்ம தண்ணியை வடிகட்டிடணும். கல்லையா சட்டியில வேக வச்சாலும் சரி, நம்ம குக்கர்ல வச்சாலும் சரி. ஏன்னா அடுத்தது தண்ணி கொடுத்துக்கிறோம். தண்ணி கொடுத்துட்டா அதை உடைக்கும் போது அது தண்ணியா வரும். அது அவன் அப்படி பண்ணாம எனக்கு ஒரு 4 கல்லை குடுறா அப்படின்றே உடைச்சா வெறும் தண்ணியா வருது அந்த கல்லையில இருந்து. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அவருன்ட்டு எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் இப்ப மத்தியானம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா? தோசை ஒண்ணு சாப்பிட்டேன். மத்தியானம் தோசை சாப்பிட்ட போதுதான் ஏங்க நம்ம சாப்பிட்டதை சொல்லிடணும் மறைக்காம. தோசை இருந்துச்சு, அது வாசி சாப்பிட்டேன். அப்புறம் சோறு கழனி புளிச்சாரு ஊத்தி சாப்பிட்டேன். எங்க வீட்டுக்காரர் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, ஆனா நான் முட்டை சாப்பிடல. இப்ப கல்லை சாப்பிடணும், அது வாசி நான் முட்டை சாப்பிடல. என்ன பிரியா? கல்லைய அலசுன்னு அலசிக்கிட்டு. ஆமா, கல்லு இல்லாம இல்லன்னா மண் இருந்தா அது ஒரு மாதிரி நெரிச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது, வெறும் காமெடி இது மாதிரி போட்டுட்டு இருந்தா. இப்ப வீட்டுல நடக்கிறது போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நாங்க வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி. உங்களுக்கு வீடியோ எது வேணும், இந்த வீடியோ போடுங்கம்மா, அந்த வீடியோ போடுங்க, அத சமையல் போடுங்க, இந்த சமையல் போடுங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஏதோ இங்க போறது ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்க அத்தை உங்களுக்காக அதையும் செய்ய தயாராக உள்ளே. இப்ப ஒரு காலம் அலசியாச்சு. இப்போ அலசி பாத்தீங்களா, இப்ப எவ்வளவு வெள்ளையேன்னு இருக்கு கல்லு. ஆனா இன்னொரு கழுவணும். இன்னொரு கழுவு நாங்க ஒரு கழுவுதாத்த கழுவணும். அதான். ஆனா அன்னைக்கு மண்ணும் நிறைய இருந்துச்சு. மண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வேணும்பா. என்னத உடைச்சுக்கு இருக்கா? ரொம்ப சேட்டை பண்ணலாம். ஒரு ஸ்பூனை ஒரு கிண்ணத்தையும் கொடுத்தே. அவ பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுப்பா, ஹாய் அப்படி சொல்லு. சொல்றா, ஆனா உங்களுக்கு கேட்க மாட்டேன் தெரியல. மைக் இங்க இருக்குது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மோடமாவே இருக்கு. இந்த 2-3 நாளாவே மோடம் சாரல். மாவட்டம் வத்தலக்குண்டு. நாங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு. உங்க சைடு எப்படி? ஏன்னா தெரியும், நான் திண்டுக்கல் மாவட்டம் சொல்ல வேண்டியதுல. திண்டுக்கல் பொண்ணு அப்படின்னு பார்த்தாவே திண்டுக்கல் மாவட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க ஊரு சைடு எப்படி மழை பெய்யுதா இல்ல மோடமாவே இருக்குதா?
சாரல் விழுகுதா விழுகுதா? இதனால சொல்லுங்க. சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க மைக்கு போடலன்னு மைக்க கேட்டு அழுகுறேன். அங்க பாரு, மைக் வேணுமா உனக்கு? மைக் எங்க போடுவ? மைக் எங்க போடணும்? மைக் எங்க போடணும் சொல்லு, அங்க சொல்லு. மைக் எங்க போடுவாங்க? அங்க போடுவாங்க. எங்க மைக் போடுவாங்க? ரக்ஷா கல்ல பிடிக்குமா? ரக்ஷாமா உனக்கு கல்ல பிடிக்குமாடா? நீ சொல்லு, உனக்கு கல்ல பிடிக்குமான்னு சொல்லு. அப்புறம் நாங்க சின்ன குக்கர்ல வேக போறோம். ஏன்னா ஒரு படி தானே, இல்லாட்டினா அந்த மேல இருக்க அந்த குக்கர்ல போடுவாங்க. இது அவ்வளவுதான், கம்மி தான் அதுவாசி. இந்த மைக் போட்டுக்க. அவங்க மைக்கு பாத்தீங்கன்னா அவ மைக்கு தான் கேட்பா. என் பேத்தி எப்படி ஆளு தெரியுமா? மைக்கு தான் அவளுக்கு வேணும், மைக்கு தான் முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்களா, ஹாய். ஆமா, இப்ப வேலைக்கும் இல்ல, இதனால பச்சை கல்ல ஒரு கல்லை எடுத்து வலிக்குமா போ. ஆனா நான் சாப்பிட்டேன் பத்தியா, ஒரு கல்ல சாப்பிட்டாலாம் வலிக்காது. நான் ஒரு கல்லை எடுத்து சாப்பிட்டேன். ரக்ஷாவுக்கு வந்து கல்ல சாப்பிடுவா, நம்ம உரிச்சு கொடுத்தோம்னா ஒரு 2-3 சாப்பிடுவா. அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவளோட. எல்லாத்துமே 2-3 தான் சாப்பிடுவா. எதுனாலும் ஆமா, 2-3 கால 2-3 எடுத்துக்கோ. அப்பலாம் சாப்பிடுற மாதிரி இருக்கும், சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு அதவே கொடுத்தா சாப்பிடுறேன். இப்ப வந்து நான் வந்து உப்பு போட்டேன், கல்லுப்பு போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்க போறாங்க. அப்ப வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த உப்பு வந்து மேலே நின்னுக்கும்ல, அவ்வளவுதான். கரை இருந்தாலும் கல்லு உப்பு தானே, அதான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 4-5-6 கூட வரலாம். விசில் வந்துருச்சா? விசில்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அத தண்ணி வடிகட்டணும்ல, வடிகட்டுங்க. இப்பதான் தண்ணியை வடிகட்டினாதான் அப்பதான் கல்லை எடுத்து சாப்பிட முடியும் நம்ம. எப்படி மணி 3 கூட ஆகல, 3 மணிக்குள்ள நாங்க கல்ல வேக வச்சு மலைக்கு இப்ப சாப்பிட்டா தானே பண்ண நம்மளுக்கு நல்லது. செரிமானம். பாத்தீங்கன்னா வடிகட்டியாச்சு. இப்ப வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட், ஒரு கல்லை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் சொல்லுங்க. நல்லா வெந்துருச்சு, மாவு மாவா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. என் பேத்தி வந்து சம்பளத்தை எடுத்துட்டு இருக்கா கல்ல. ஓகே, நீங்க மலைக்கு இதமாக என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி என்னென்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ அந்த வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். ஓகே, பாய், டாடா.